ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவஜனமே, கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மளை எல்லா நன்மைகளையும் கொடுத்து நடத்தினார். இந்த 5வது மாதத்திலும் நிச்சயமாகவே கர்த்தர் அப்படியே நடத்துவார். தேவஜனமே, இன்றைக்கி மே மாதம் 1வது தேதியில் தெய்வம் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. தேவஜனமே, ஒரு உழைப்பவர்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, தேசத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அப்படி தான் வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு தனி மனிதனுடைய உழைப்பு இருந்தால் தான் தேசத்துடைய வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அது ஆசீர்வாதமாக அமையுது. அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நீங்கள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதுக்கு? உங்களுடைய உபத்திரவங்களுக்கு, உங்கள் பாடுகளுக்கு, உங்கள் தேவைகளுக்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு. போன மாதத்தில் எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைங்க இந்த மாதத்தில் ரிசல்ட்டுக்காக காத்திருப்பீங்க. இந்த ரிசல்ட்டு எப்படி வருமோ, அதிகமான மதிப்பெண்களை நாங்கள் எடுக்கணுமே, அடுத்த கிளாஸ் போகணும். இதில் அநேகம் தேவைகள். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருப்பாங்க. ஜூன் மாதத்தில் அநேகம் தேவைகள் இருக்க, ஸ்கூல், காலேஜ், யூனிஃபார்ம், அநேகம் தேவைகளின் மத்தியில் நீங்கள் காத்திருக்கலாம். தொழில் காரியத்தில், வெளிநாடுடைய வேலை வாய்ப்புகளில் பல காரியங்கள் உங்களை பயமுறுத்தலாம். நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக இதுக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறபடினால அந்த நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு ராஜா கர்த்தரை நம்பினதுனால அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறத இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட கூட பேச போகிறார். யூதா தேசத்தில் 11வது ராஜா ஆகாஸ். இவர் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே கர்த்தரை உத்தமமாக பின்பற்றலை. விக்கிரக ஆராதனைகளை தேசத்தில் கொண்டு வந்தார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படையலை. சத்துருக்கள் யூதா தேசத்துக்கு விரோதமாக வரும் பொழுது கர்த்தரை தேடாம மாறா அசீரிய ராஜா பலம் வாய்ந்தவராக இருந்தபடியினால இந்த அசீரிய ராஜா ஏற்கனவே இஸ்ரவேலுடைய 10 ராஜ்யங்களையும் கைப்பற்றி இருந்தார். பல நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்துகிறவராக இருந்தார். பலம் வாய்ந்த நாடாக இந்த அசீரியா இருந்துச்சு. இந்த ராஜா கிட்ட இந்த ஆகாஸ் தன்னுடைய ராஜ்யத்தை, தன் தேசத்தை கொடுத்து அந்த ராஜ்யத்துக்கு கீழ்ப்பட்டு இருந்தார். இப்போ இவருடைய காலம் நிறைவு பெறுது. இவருடைய மகன் எசேக்கியா யூதா தேசத்துக்கு 12வது ராஜா. இவர் ராஜ்யபாரத்துக்கு வருகிறார். இவருடைய 25வது வயசுல ராஜாவா வருகிறார். இவர் எசேக்கியா ராஜாவான உடனே இவர் தகப்பனை போல விக்கிரக ஆராதனை செய்யலை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யலை. இவர் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். இவர் ராஜ்யத்துக்கு வந்தவுடன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தார். மற்ற ராஜாக்களை போல தேவனை துக்கப்படுத்தலை, விக்கிரக ஆராதனை செய்யலை. இவர் ராஜாவா வந்த உடனே மோசேவுடைய காலத்தில் ஜனங்களுடைய கீழ்ப்படியாத போது வெண்கல சர்பத்தை உண்டாக்கி தேவன் வைத்திருந்தார். நீங்கள் பாவம் செய்தால் தண்டனை நிச்சயம் அப்படிங்கிறதற்கு அறிகுறியாக வெண்கல சர்பத்தை உண்டாக்கி கம்பத்தில் மாட்டி உயர்த்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ராஜாக்களுடைய நாட்களில் என்ன செய்தாங்க? அதையும் விக்கிரகமாக மாற்றி ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வச்சனமே, இந்த எசேக்கியா ராஜாவான உடனே இந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டார். எல்லா விக்கிரகங்களையும் நீக்கினார், மேடைகளை தகர்த்தார், விக்கிரக ஆராதனையை தேசத்திலிருந்து முழுமையாக நீட்டினார். அது மாத்திரம் இல்லை, 14 நாட்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடி தேசம் முழுவதும் அந்த ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பினதுனால மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் யூதா தேசத்தில் வந்துச்சு. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இவர் உத்தமமாய் நடக்கிறதுனால சிதறி இருந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இந்த தேசத்துக்கு தேடி வந்தாங்க. கர்த்தரை பின்பற்றினாரு. அதனால் இந்த அசீரிய ராஜாவுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தலை. அந்த ராஜாவுடைய ஆட்சிக்கு தான் நீங்களாக இருந்தார். இதனால் கோவப்பட்ட அசீரிய ராஜா இந்த நாட்டுக்கு விரோதமாக, யூதாவுக்கு விரோதமாக வந்து அரண்மனைகளை பிடிச்சது மாத்திரம் இல்லை, அவன் செய்த ஒரு கொடிய காரியம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பி யூதா தேசத்துக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் காது கேட்கிற விதமாக அவன் சத்தமாக பறைசாட்டுறாங்க. யூதாவின் மனுஷரே கேளுங்கள், ராஜா கர்த்தரை உங்களை நம்ப பண்ணுவான்.
நீங்கள் கர்த்தரை நம்பாதீங்க. இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்களை தேவன் எங்கள் கையில் கொடுத்துட்டார். அந்த தேவன் தான் இந்த யூதாவையும் எங்கள் கையில் கொடுத்துட்டாரு. அசீரியா ராஜாவுடைய பெயர் சனகரிப். இந்த ராஜா தான் உங்களை காப்பாற்றணும். இந்த ராஜாவை வந்து பணிந்து கொள்ளுங்க, இந்த ராஜாவை சேவியுங்க, இந்த ராஜா தான் பிரதானம், இவரை போல ஒரு ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறாங்க. எசேக்கியாவை இன்னும் துயரப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வேறு வழி தெரியாமல் இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார், தன்னுடைய தேசத்தில் மறுபடியும் போய் அசீரியா கிட்ட ராஜா கிட்ட தன்னை சரணடைய பண்ணுகிறார். அசீரிய ராஜாவே, நீங்கள் வேணுங்கிற மட்டும், உங்களுக்கு தேவையான மட்டும் நான் வரி செலுத்துகிறேன், என்னுடைய கப்பம் கட்டுகிறேன், அதனால் நீங்கள் என் தேசத்தை விட்டு போயிருங்க, நீங்கள் கேட்குற காசை நான் கொடுக்குறேன். அப்போ இதற்கு தண்டனையா அந்த அசீரிய ராஜா விதித்த வரி எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். இந்த இடத்துல வாசிக்கிறோம் 30 தாலந்து பொன், 300 தாலந்து வெள்ளி. இதை அசீரிய ராஜா சுமத்துறாரு, இதை எசேக்கியா கட்டினாராம். இது எவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால், 1 தாலந்து அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லக்கூடியது 34 கிலோ எடை உள்ளது. 34 கிலோகிராம் அப்படின்னு சொன்னால் இந்த 300 வெள்ளி எவ்வளவு மதிப்பு அப்படின்னு சொன்னால் 10,200 கிலோ வெள்ளியாக வருது. இன்னைக்குள்ள அதோட எடை மதிப்பு பார்த்தீங்கன்னா 660 கோடி. வெள்ளியே இவ்வளவு அப்படின்னு சொன்னால் 30 தாலந்து பொன், அது எவ்வளவு எடை வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலகணத்தில் நம்ம பார்க்கும்போது 1020 கிலோ தங்கம். சந்தையுடைய மதிப்பு நம்ம பார்க்கும்போது 1260 கோடி ரூபாய். 1260 1290 கோடி ரூபாய். எவ்வளவு ஒரு பெரிய தொகை. இந்த எசேக்கியா ஆண்டவரை தேடினவர் தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து விக்கிரகங்களை எல்லாம் உடைத்து போட்டு யாருமே செய்யாத அளவுக்கு, சாலமோன் காலத்தில் கூட நடக்காத அளவுக்கு 14 நாட்கள் பஸ்கா பண்டிகை ஆசரித்து எல்லா ஜனங்களையும் ஆண்டவருக்கு நேராக திருப்பின இவருடைய விசுவாசம் எங்க. பல நேரத்தில் பாருங்க, நமக்கு திராணி இருக்கும்போது நாமளே போராடிடுறோம். ஆண்டவர்கிட்ட போராடும்படி நம்ம ஒப்பு கொடுக்கறதில்ல. நம்மளால முடிகிற அளவுக்கு நம்ம போராடுகிறோம். ஆனால் இதே இந்த நேரத்தில் எசேக்கியா ஆண்டவரை தேடலை. மாறா தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு அரண்மனையில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்க்கு மேலே தங்கத்தையும் 660 கோடி ரூபாய்க்கு மேலே வெள்ளியையும் வரியாக கட்டுறார். அதற்கு பிறகு அசீரிய ராஜா திருப்தி அடைஞ்சாரானா இல்லை, திருப்தி அடையாதபடி மறுபடியும் முற்றுகை போட்டுக்கிறார். இப்போ கொடுக்கறதுக்கு எசேக்கியா ராஜாட்ட நிர்வாகம் இல்லை. இப்போ ஆண்டவரை தேடுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, இந்த அசீரிய ராஜா மறுபடியும் கலகம் பண்ணுகிறார். அந்த ஜனங்கள்கிட்ட போய், எசேக்கியாவை நம்பாதீங்க, அவன் உங்களை ஏமாத்துகிறான், உங்கள் கடவுள், உங்கள் ஆண்டவர், உங்கள் கர்த்தர் உங்களை விடுவிக்க மாட்டார், உங்கள் ஆண்டவர் உங்களை தப்புவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக பேசும் பொழுது எசேக்கியாவால் மேற்கொண்டு போராட முடியாமல் இப்போ ஆலயத்தை தேடி ஓடுகிறார். ஊழியக்காரரை நாடி கேட்குறாரு. ஏசாயா தீர்க்கதரிசிட்ட நிருபங்களை அனுப்புகிறார். ஐயா, நான் என்ன செய்வேன், இப்படி தேசத்துக்கு விரோதமாய் வந்து நிற்கிறானே, என்ன செய்வேன்? அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நல் வார்த்தையை கொடுக்குறாரு. நீ பயப்படாத. கர்த்தரை தேடின உடனே ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, இன்னைக்கு ராத்திரி ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஒரு துரு செய்தியை கேட்டு ராஜா சனகரிப், அசீரிய ராஜா, அவன் இடத்துக்கே ஓடுவான், அவன் தேசத்துக்கு, அவன் பட்டணத்துக்கு அவன் ஓடுவான். அந்த இடத்துல அவன் கொல்லப்படுவான். பயப்படாத. நடந்ததா?
அன்று இரவே தேவன் ஒரு தூதனை அனுப்புறாரு. அசீரியா ராஜாவுடைய பாளையத்துல ஒரு தூதன் போய் 1,85,000 சத்துருக்களை, சேனையில உள்ள வீரர்களை சங்கரிக்கிறான். அத்தனை பேர் செத்து போறாங்க. அதே போல ஒரு துரு செய்தியை கேட்டு இந்த அசீரிய மன்னன் சனகரிப் நினிவேவுக்கு போகிறான். சனகரிப்புடைய வார்த்தை, உங்க ஆண்டவர் உங்களை காப்பாற்ற மாட்டார். ஆனால் இங்கே நடந்தது என்ன? ஆண்டவர் யூதா ஜனங்களை காப்பாத்தினாரா? காப்பாத்தினார். கர்த்தருக்கு விரோதமாக பேசின தூஷணங்கள் அவன் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த பகுதிகளை நீங்கள் போய் வாசிங்க. அநேகம் காரியங்களை தேவனுக்கு விரோதமாக பேசும் பொழுது தேவனே இந்த யுத்தத்தை செய்தார். மாறா அவன் வாக்கின்படியே அவனுக்கு நடந்தது. நினிவேல அவன் கோயிலுக்கு போய் அவன் வணங்குறான். அதே கோயிலில் அவனுடைய 2 ஆண் பிள்ளைகள் எழும்பி அந்த கோயிலில் அவன் நம்பி இருந்த அந்த ஆண்டவன் அவரை காப்பாற்றவில்லை. இவர் மாறா சொல்றார், உங்க ஆண்டவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரு. அதே காரியத்தை தேவன் அவருக்கு நேராய் திருப்பினார். அவனுடைய விக்கிரக கோயிலில் வணங்கும் போது 2 பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாக எழுப்பி கொலை செய்தார்கள். இன்னொரு மகன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாய் மாறினான். தேவஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பல பிரச்சனை, பல தேவை உங்களை பயமுறுத்தலாம். பயப்படாதீங்க. உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல மாத்திரம் இருக்கட்டும். சில நேரத்தில் சில பிரச்சனை, ஆண்டவர் எங்கூட இருக்கிறாரா, என் பிரச்சனையை அவர் பார்க்குறாரா, என் கண்ணீர் அவர் பார்க்குறாரா, அவருக்கு புரிஞ்சுக்க முடியுதா, பல சந்தேகம், பல காரியங்கள் உங்களை கலங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் நிச்சயமாகவே உங்களுடைய உபத்திரவத்துக்கு, உங்கள் காத்திருக்குதலுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க. எப்படி அந்த எதிரி சொன்ன வாக்கின்படியே அவனுடைய தெய்வம் அவனை காப்பாற்றவில்லை. எந்த பிரச்சனை உங்களை பயமுறுத்துதோ அந்த பிரச்சனை நீங்கள் அதிசயப்படுகிற விதமாய் காணாமல் போகும். இந்த மதத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கையின்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்துக்காய் நன்றி ராஜா. இந்த தெய்வ செய்தியை கேட்குற எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவைகளப்பா, எவ்வளவு சுகவீனம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், பல காரியங்கள். இது நடக்குமா ஆண்டவரே? இந்த மதத்துடைய வாக்குத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே அவங்களுடைய காத்திருக்குதலுக்கு முடிவு உண்டாகட்டும். அவங்க நம்பிக்கை கர்த்தரப்பா வாய்க்க பண்ணி இதே மாதத்தில் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.